டே நாக்கு துருத்தி அண்ணே, இந்த மரத்து காயை விட அந்த மரத்து காய் நல்லா இருக்கும்லடா? ஆமாங்கண்ணே. டே செவிடா, என்னங்க இறங்கி அந்த மரத்து காயை போடு. டேய் என்னடா பாக்குற பரதேசி, இறங்குடா. ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலையில இருந்து 6 மரம் ஏறி இறங்கிட்டு இருக்கேன். இது வேண்டாம் அதுல ஏறு, அது வேண்டாம் இதுல ஏறுன்னு இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஏண்டா பரதேசி, ஐயோ, ராஸ்கல். இறங்குடா, இறங்கி அந்த மரத்துல போய் பிடுங்கடா. என்னங்க, என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்ன, என்ன சொன்ன? நான் ஊருக்கு போறேன். நிஜமாவா? ஆமா. சத்தியமாவா? ஆமா. நெசமாவே நீ புத்திசாலி பொண்ணுதான். ஏன் சொன்ன தெரியுமா? நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன பாரு, அதுக்கோசரம் தான். இந்தா உடனே புறப்படு. கும்பிடுறேன். டேய் குப்புசாமி, இங்க வாடா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அந்த பக்கத்து மீசை எடுத்துக்க. இந்தா இதை வச்சுக்க. நான் வர்றேன். நீ புறப்படல? உடனே போறது பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. அப்படி போயிட்டா உங்களுக்கு தான் கெட்ட பேரு. எனக்கா? எனக்கு எப்படி? ஜமீன்தார் வீட்டுல இருந்த பொண்ணு திடீர்னு போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பா பேசுவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேரு என்னால உங்களுக்கு வரக்கூடாதுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதாவது நாங்க காலேஜ்ல படிக்கும் போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசி அவங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க, நானும் போயிடுறேன். என்னடா சொல்றா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ணே, அந்த புள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இந்த ஊர் ஜனங்களுக்கு விவரம் பத்தாது. அந்த புள்ள சொல்ற மாதிரி ஏதாவது கண்டபடி பேசினாலும் பேசுவாங்க. அதெல்லாம் இல்லடா மடே. ஏதோ விருந்து வைக்கணும்னு சொன்னா சரி. அம்மா நாளைக்கு மேட்டுப்பாளையம் போயிருவாங்க, ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அத பத்தி ஒண்ணு இல்லடா. புகழ்ந்து பேசணும்னு சொன்னா அண்ணே, அண்ணே, நான் போய் கட்டு வந்துட்டுமா? பயமுடா. அண்ணே, அடிக்க மாட்டீங்கன்னா ஒரு யோசனை சொல்றேன். சொல்லு. அண்ணே, அந்த புள்ளையே கேட்போம். ஒரு பேப்பர்ல எழுதி தர சொல்லி வாங்கி படிச்சு பார்த்து சரியா இருந்தா பேசுவோம். ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார். சீக்கிரம் உட்காருங்கய்யா. யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்? அவர் வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவாரு, அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரி நீ போ. கையடா. சொல்லிடலாமாடா? சொல்லிடுங்கண்ணே. உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னா, இந்த டவுன் புள்ள பாக்கியம் இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவு ஜாஸ்தி, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணுன்னா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா, யாரும் எதிர்த்து பேச மாட்டா. அப்புறம் அவ்வளவுதான். நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். சீக்கிரம் புறப்படு புறப்படு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல, நான் திருப்பி ஊருக்கு போறேன். மாமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவில்லாம கோச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணையார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் சாப்பிட விடாம பண்ணிடுவார். போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க. நல்ல சோறு 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் திங்கறாள் வந்து அதை கெடுத்துவா போறீங்க. இந்த பொண்ணு இந்தமா நில்லு. கும்பிடுறேன். இந்தமா இரு. உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு நீ கோவிச்சிட்டு போற? ஊர் ஜனங்களை எல்லாம் ஒண்ணா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கும்பிடுறேன். என்னையா எல்லாரும் இலைய பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தாரியாவுக்கு மனசு கஷ்டமா இருக்காது? கும்பிடுறேன். அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க? ஆமாமா, கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தானே உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா, கேட்டாதான் சந்தோஷமா இருக்கும். ஆமா, வா. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க. ஐயா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுங்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேடு. ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு. ஏங்க நீங்க கோவமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா,
நான் கோபமா தான் இருக்கேன். அதாங்க நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாறா நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஏன் குத்துக்கணுமா நிக்கிற? மன்னிப்பு கேளு. நான் செஞ்சது தப்பு தாங்க. இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏமா நிக்கிற? போ. ஏன் அவர் சொன்னதான் போவியா? அவர் பேசாம இருக்கும்போதே தெரியல உன்னை மன்னிச்சிட்டாரு. ஆமா நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா. டேய், அவனை தொடத்துக்கு அதுக்குள்ள சாப்பிட்டீங்க? அண்ணா உங்க அண்ணன் கூப்பிடாரு. போடா சாப்பிட்டு வரேன். தோட்டத்துக்கு கூப்பிடாரு. சாப்பிட்டு வரேன் நான் சொன்னேன்னு சொல்லு. போடா. அதெல்லாம் முடியாது, வாங்க. சோறு உண்டையா? சீக்கிரமா வாங்க. போடா. ரொம்ப கனமா இருக்கடா. அப்பா என்ன கத்துற? நம்மால் தானா? காதே சிவடாயும் போல இருக்க. என்ன பண்ணுவாள் பாப்போம். உங்களுக்கு என்ன தைரியம் தான் ஜமீன் ரகமணி வீட்டுக்குள்ள வந்து தூக்கிட்டு போவீங்க? இது எங்க ரகமணி பார்த்தாருன்னா உங்களை அக்கு வேறையா ஆடு வேறையா பிரிச்சு மேய்ஞ்சிருவாருடா. நீங்க உண்மையிலே தைரியசாலியா இருந்தா எங்க ரகமணி எதிர்த்து சண்டை போட்டு அவரை ஜெயிச்சுட்டு அப்புறமா என்ன தூக்கிட்டு போங்கடா. எவ்வளவு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. இவகிட்ட மாட்டிக்காம எப்படியாவது இவளை காப்பாத்தி ஆகணுமே. என்ன விடுங்கடா. டேய் ஐயோ விடுங்கடா. ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. டேய் இந்த சத்த ரங்கமணிக்கு கேட்டுக்கோ. அவர் வந்தாருன்னா உங்க முதுகுத்தோட உரிச்சிடுவாரு. அவரை மாதிரி நல்லவர் இந்த ஊர்ல யாருமே இல்ல. என்ன காப்பாத்துங்களே. ஐயோ என்ன காப்பாத்து. காலை பிடிக்காதீங்கடா, வலிக்குதுடா. ஐயோ எங்க ரங்கமணி ஒரு தங்கம். அவர் என்ன வீரர். ஐயோ என்ன விட்டுடுடா. யாரா நீங்க தூக்கிட்டு போறீங்க? என்னடி என்ன பண்ணி நான் புரிய மாட்டேன். அண்ணனா ஏண்டா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போடுறது அண்ணனாடா? ஐயோ என்ன யாருன்னே தெரியல திருட்டு. நீ போ. ராத்திரி ஆச்சேன்னு பாக்குறேன். இதே பகலா இருந்தா கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். எனக்கு தெரியுங்க நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு. அன்னைக்கு கூட விருந்து வச்சு என்ன போ சொல்லி அப்புறம் மனசு மாதிரியே என்ன போக வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அப்பவே நான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். உதவி பண்றதுல உங்களுக்கு நிகர் இந்த ஊர்ல யாருமே இல்ல. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேனே என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா போய் படு. நான் வரேன். இதுல 40,000 ரூபாய் பணம் இருக்குங்க. மீதி பணத்தை அடுத்த வாரம் கொண்டு வந்து கொடுத்துறேங்க. வர்றேங்க. பாக்கியம் இந்த படத்தை எடுத்து பெட்டிக்குள்ள வைமா. அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பணத்தை பேங்க்ல போட்டீங்கன்னா பத்திரமா இருக்கும். வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். அதே சமயம் அதுக்கு வட்டியும் கொடுப்பாங்க.
அதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யுமா. அம்மா அவ பேச்ச கேட்டு பேங்க்ல பணத்தை போட்டேனா திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை டென்ட் கொட்டையில பணத்தை மாத்திட்டான்னு வச்சுக்கோ, பணத்துக்கு நான் என்ன பண்றது? டேய், ஊர்ல ஒவ்வொருத்தனும் உன் வயசுல கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைகளுக்கு அப்பனா இருக்கான்டா. நமக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சவங்க சொல்லும் போது தெரிஞ்சுக்குவோம்டா. பாக்கியம், இந்த பணத்தை நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு ஏற்பாடு பண்ணு. நீ கொஞ்சம் கூட போயிட்டு வாடா. நானா? நீதான்டா.